மாப்பிள்ள வந்திருக்காருப்பா. வாங்க மாப்பிள்ள. அடடே ஆதித்யா, வா வா வா. ஹாய் गाइस. நல்லா இருக்கீங்களா? என்ன பிசினஸ்னு ஊருவரா சுத்திட்டு வர போல இருக்கு. வாங்க மாப்பிள்ள. நானும் ஏதாவது ஒண்ணு செட் பண்ணிடலான்னு அலைஞ்சு திரிஞ்சு பார்த்தேன். எதுவும் செட் ஆக மாட்டேங்குது. எப்படியாவது சொந்த கால நின்னு எங்க அப்பா முன்னாடி சாதிச்சு காட்டணும்னு நினைக்கிறேன். ஆனா அது நடக்க மாட்டேங்குது தாத்தா. சரிப்பா விடு, இனிமே அது இதெல்லாம் அலைய வேணாம். சிதம்பரம் நேத்தே நீ வர போறதா சொன்னா. நாளைக்கு ஒரு விஷயம் சர்ப்ரைஸா ஏற்பாடு பண்ணிருக்கேன். என்ன மாமா திடீர்னு வாங்க வாங்கன்னு கூட்டிட்டு வந்தீங்க? என்ன விஷயம்? மாப்பிள்ள இருங்க, எல்லாத்தையும் அப்பா சொல்லுவாரு. மாப்பிள்ள, உங்க பொறுப்புல இருக்கிற கடைகளை உங்க பேர்லயே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். சந்தோஷம் தானே? என்ன தாத்தா, எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க? ப்ளீஸ் தயவு செஞ்சு வேண்டாம். இதுல உங்க எல்லாரோட கூட்டு முயற்சியும் உழைப்பும் இருக்கு. அப்படி இருக்கும்போது என் பேர்ல பண்ணணும்னு நினைக்கிறது சரியா இருக்காது. தேவையில்லாம ஏதாவது சிக்கல் வரும். நீங்க பேசாம மாமா பேர்லயே ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. என்னங்க நீங்க எல்லாரும் பிரியப்பட்டு தானே சொல்றாங்க, எடுத்த உடனே எதுக்கு வேணான்னு சொல்றீங்க? ஆமா மாப்பிள்ள, நீங்க இத சந்தோஷமா ஏத்துக்கணும். எனக்கு என்னவோ வேணான்னு தான் தோணுது. என்னப்பா நீ, அடுத்த ஜெனரேஷன்ங்கிறதே நீங்களாம் தானே. வினய் எப்பவுமே ஸ்கிரிப்ட் டைரக்ஷன் அது இதுன்னு சுத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பெருசா பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனால தான் சிதம்பரம் ஸ்வீட் இண்டஸ்ட்ரி பத்தி நல்லா தெரிஞ்ச உன் பேர்ல ரெஜிஸ்டர் பண்றது நல்லதுன்னு சொல்றான். சரி, பெரியவங்க விருப்பப்படுறதுனால நான் இதை ஏத்துக்கிறேன். சந்தோஷம். இருந்தாலும் எனக்கு இதுல பெருசா உடன்பாடு இல்ல. பரவாயில்லப்பா, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெருந்தன்மையோட இருக்க. உன்னை பார்க்கும்போது என்னையும் அறியாம உன் மேல இருக்கிற மரியாதை அதிகமாகுது. நாளைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், நீ ரெடியா இருக்கணும். சரியா? கண்டிப்பா இத பண்ணணுமான்னு ஒரு தடவை யோசிச்சு பாத்துக்கோங்க தாத்தா. கண்டிப்பா பண்றோம். ரம்யாக்காக உன் வீடு அப்பா அம்மா எல்லாரையும் விட்டு வந்திருக்க. உனக்காக இது கூட பண்ண மாட்டோமா? ஆதி, நீ எதிர்பார்த்த சந்தர்ப்பம் கை மேல வந்து விழுந்துருச்சு. இந்த 4 கடை ஒரு ஆரம்பம் தான். இதே மாதிரி எல்லா கடையும் எழுதி கொடுத்துட்டு இந்த குடும்பம் நடுத்தரவுல வந்து நிக்கணும். அத நீ பார்க்கணும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நல்லா இருப்பா. மாமா, நீங்களும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருக்கட்டும், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தகுதியே இல்லாதவங்களுக்கு பொறுப்பை கொடுத்து கஷ்டப்படுறதை விட இந்த பிசினஸ் பத்தி நல்லா தெரிஞ்ச நீயே கடைகளை எடுத்து நடத்துறது நல்லதுதான்ப்பா. தாத்தா, சில பேர் எவ்வளவுதான் வாங்கி கட்டிக்கிட்டாலும் வாயவே மூட மாட்டாங்க. தாத்தா, இவ்வளவு பெரிய பொறுப்பை என்ன நம்பி கொடுத்துருக்கீங்க. உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்தணும்னு நான் கோவிலுக்கு போய் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இப்படி ஒரு குடும்பத்துல என்னை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு அப்படியே அவருக்கு ஒரு நன்றியும் சொல்லிட்டு வந்துடுறேன் தாத்தா. தாராளமா போயிட்டு வா. சரி தாத்தா. ரம்யா, வா கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். நான் உங்ககிட்ட சொன்னதை மறந்துட்டீங்களா? நான் எப்படி கோயிலுக்கு வர முடியும்? ஓ சரி சரி. திடீர்னு ரெஜிஸ்ட்ரேஷன் அது இதுன்னு சொன்ன உடனே எனக்கு தலைக்கால் புரியல. கோவிலுக்கு போய் ஒரு நன்றி சொல்லிட்டு வந்தாதான் எனக்கு சந்தோஷம். அப்ப நான் வரேன். ஹாய்டா செல்லம். வா ஆதி. ஹாய்க்கா. அங்க இருந்தா நான் போன் பண்ண கூட எடுக்க மாட்டீங்களா? அவசரம்னு தானே கூப்பிடுறேன். அதான் நேர்லயே வந்துட்டல, அப்புறம் என்ன? ஆதி,
இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அந்த குடும்பத்துக்கிட்ட நடிச்சு நடிச்சு பணிஞ்சு போயிட்டே இருக்கிறது? அசிங்கமா இருக்கு. அக்கா, உனக்கும் நிஷாவுக்கும் ஒரு சந்தோஷமான நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். மாப்பிள்ள, உங்க பொறுப்புல இருக்கிற கடைகளை உங்க பேர்லயே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். நாளைக்கு காலையில என் பொறுப்புல இருக்க கடைகளை என் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ண போறாங்கக்கா. 11 மணிக்கு அந்த குடும்பத்தோட மரண ஓலைய அவங்களே ரெஜிஸ்டர் பண்ண போறாங்க. பரவாயில்ல, நீ நம்ம அப்பா நினைச்சத நிறைவேத்தி காமிச்சிட்ட. அந்த கடைங்க நம்ம கைக்கு வந்துட்டா அந்த நிமிஷத்துல இருந்து அஞ்சலி ஸ்வீட்ஸோட அழிவு ஆரம்பமாயிடும். ஆமாக்கா. ஏங்க, முதல்ல பேசினதை மறந்துடாதீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுமே அந்த ரம்யா பேர்ல ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பி வைங்க. அப்பதான் கதி கலங்கி போய் அவங்க மத்த கடைகளையும் எழுதி வைக்க முன் வருவாங்க. எல்லா பிளானையும் பக்காவா போட்டு வச்சிருக்கேன். நாளைக்கு முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் முடியட்டும். ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சுன்னா அதோட அந்த தேவநாயகம் குடும்பத்தையும் சரி, அஞ்சலி ஸ்வீட்ஸையும் சரி ஒட்டு மொத்தமா முடிச்சிடணும். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. பூமி பாத்து. பூமி, என்னாச்சு? கைய காமி. அறிவு இருக்கா உனக்கு? நான் நேத்தே சொன்னேன், குளிக்கும் போது ஆயில் அப்ளை பண்ணிட்டு குளின்னு. இப்ப பாரு எப்படி இருக்குன்னு. உனக்கு சரியாகணுங்கிற எண்ணமே இல்லையா? போய் விழுந்து கைகால பேத்துக்கு மட்டும் தெரியுது இல்ல? இப்ப இப்படி பண்ணி வச்சிருக்க. ஹேய், செப்டிக் ஆனா என்ன பண்றதாமா? டாக்டர் கிட்ட போன்னு சொன்னா அதையும் கேட்காத. என்ன வேம்பு சார், காலங்காத்தாலே எப்படி திட்டுறீங்க? உன்னை தயவு செஞ்சு நான் கேட்டுக்கிறேன், ஸ்பீடா அதுக்கு இதுக்கு ஓடாத. அந்த ஸ்பீட்னாலதான் அன்னைக்கு விழுந்து வாரிக்கிட்டு வந்திருக்க. லப்பட்டப்ப சரி பண்றதுக்காக தான் அன்னைக்கு நான் ஸ்பீடா போனேன். அப்ப இப்ப எதுக்கு நீ ஸ்பீடா வந்த? உங்களுக்கு கிரீன் டீ கலக்கிறதுக்காக. பண்றதெல்லாம் நீயே பண்ணிட்டு பழைய பூரா என் மேல தூக்கி போட்டுற. இங்கதானே வச்சிருந்தோம் பேக. ஏய் மம்மி, என்ன தேடிட்டு இருக்க? இங்க என் பேக வச்சிருந்தேன், அத காணோம். ஏய், இந்த இடம் தான் பேக வைக்கிற இடமா? ஷெல்ஃப்ல போய் பாரு. வேம்பு சார், என் புடவை பூராவும் எடுத்து அடுக்கி வச்சிருக்கு. ஆனா யார அடுக்கி வச்சான்னு தெரியலையே. நான் தான் அடுக்கி வச்சேன். எனக்கு என் ரூம்குள்ள எதுவுமே இறஞ்சி கிடக்க கூடாது, ஒழுங்கா இருக்கணும். வேம்பு சார், தேங்க்யூ. என்ன வேம்பு சார், விரல் எல்லாம் ரொம்ப வலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணுல பூமி, சரியாயிடும்.
தொடர்ந்து வேலை பண்றதுனால சிஸ்டம்ல வேலை செய்யும் போது 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இப்படி பண்ண ரொம்ப நல்லது. வேம்பு சார், நீங்க தப்பா நினைக்கலனா உங்க கைய கொடுங்களேன். எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அட கொடுங்க வேம்பு சார். சரி சரி போதும் விடு. ஐயோ, ஒரு விரல்ல சொடக்க எடுத்துட்டு மத்த விரல்ல எடுக்காம விட்டா தலையில கொம்பு வந்துருமா எங்க அம்மா சொல்லுவாங்க. அத தலையில இடிச்சுக்கிட்டா தானே சொல்லுவாங்க. இதுக்கும் அப்படிதான். பேசாம கைய கொடுங்க. பூமி போதும் பூமி, எனக்கு வேலை இருக்கு. வேம்பு சார், எனக்காக நீங்க புடவையெல்லாம் அடுக்கி வச்சு கொடுத்துருக்கீங்க. நீங்க வேலை செஞ்சு பழக்கப்படாத ஆளு. இதெல்லாம் செஞ்சதுனால தானே கைவலி வந்திருக்கும். அதனாலதான் நான் விரலுக்கு சொடுக்க எடுத்து விடுறேன். அதுவும் 1 மாசங்கிறது கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஓடி போயிரும். அப்புறம் இந்த கணக்கையெல்லாம் எப்படி கழிக்கிறதா? ஆமா, நான் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். தாத்தா, நீ சேதுவை கல்யாணம் பண்ணிக்கோ, இப்ப நிச்சயதார்த்தம் போய் உக்காருன்னு சொன்னதும் நீ பாட்டுக்கு டக்குன்னு போய் உக்காந்துட்ட. நீ எப்படி அப்படி உக்காந்த? எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு பூமி. இந்த வீட்டுக்குள்ள தாத்தா பேசி நான் எப்ப வேம்பு சார் எதிர்த்து பேசியிருக்கேன்? நீங்க கூட நான் என் முழு விருப்பத்தோட தான் உட்கார்ந்துருப்பேன்னு நினைச்சிட்டீங்களா? இல்ல பூமி, அது இன்னும் நான் என்னென்ன கஷ்டப்படணும்னு பிள்ளையாரப்ப என் தலையில எழுதியிருக்கானோ தெரியல சார். எங்க ஊர்ல மழை வரும்போது மழை தண்ணியில இலை அடிச்சிட்டு போகும். அந்த இலை தண்ணி போற போக்குல எல்லாம் ஆடி அசைஞ்சு போகுமா. அப்படிதான் சார் நானும் போயிட்டு இருக்கேன் விதி விட்ட வழியில. சிதம்பரம், எல்லா பேப்பரையும் நல்லா செக் பண்ணிட்டியா? அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு வந்துட்டு எந்த பதட்டமும் இருக்க கூடாது. இல்லப்பா, அட்வொகேட் கிட்ட கிளியரா பேசிட்டேன். டோன்ட் வரி, எல்லா ஏற்பாடும் ரெடிப்பா. பத்து, நீ ஒரு வாட்டி எல்லாத்தையும் செக் பண்ணிக்கப்பா. அதெல்லாம் செக் பண்ணிட்டேன்பா, எல்லாம் சரியா தான் இருக்கு. இந்தாங்கப்பா. என்ன ரம்யா, இன்னைக்கு எல்லாருமே நேரத்துல எழுந்திருச்சு ரெடி ஆயிட்டீங்க. என்ன நீ மறந்துட்டீங்களா? இன்னைக்கு அவர் பேர்ல கடையெல்லாம் ரெஜிஸ்டர் ஆகுதுல்ல? ஓ ஆமாமா, நானும் காலையில டிஃபன் கூட ஸ்வீட் ஒன்னு பண்ணிடுறேன். அண்ணி, நேத்து ஆதித்யா பேர்ல கடையெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு தாத்தா சொன்னதும் பெரியப்பா அவங்கள எடுத்தறிஞ்சு பேசிட்டாரு. தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன ரம்யா நீ, ஆதி பேர்ல கடை ரெஜிஸ்டர் ஆகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பெரிய மாமா எப்பவுமே அப்படிதான் பேசுவாரு. நான் வருத்தப்படல, அதெல்லாம் அப்பவே நான் மறந்துட்டேன். சரி, நான் விநாயகருக்கு போய் பூ போட்டுட்டு வந்துடுறேன். அக்கா எதுக்கு இப்போ கால் பண்றாங்க? ஹலோ, சொல்லுக்கா. என்னாச்சுக்கா? எல்லாரும் பக்கத்துல இருந்ததுனால என்னால பேச முடியல. சொல்லுக்கா. ஆதி, நிஷாக்கு திடீர்னு வலி வந்துருச்சு. அதனால ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கேன். ஐயோ, என்னக்கா இந்த நேரத்துல எப்படி சொல்ற? ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியும். அதனால இங்க எப்படியாவது நானே சமாளிச்சுக்கலான்னு பார்த்தேன். ஆனா நிஷா ஆபரேஷன் தியேட்டருக்கு போறதுக்கு முன்னாடி உன்னை பார்க்கணும்னு சொல்றா. என்னக்கா, சிசேரியன்னே சொல்லிட்டாங்களா? ஆமா, கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. சிசேரியன் பண்ணிட்டா பெட்டர்னு சொல்றாங்க.
மத்தபடி சைன் எல்லாம் பண்ணிட்டேன். நிஷா உன்னை கண்டிப்பா பார்க்கணும்னு சொன்னதுனாலதான் உன்னை கூப்பிடுறேன். சரிக்கா, ரெஜிஸ்ட்ரேஷன் வேலை வேற இருக்கு. என்ன சொல்லி சமாளிச்சுட்டு வரதுன்னே தெரியல. சரி விடுங்க, ஏதாவது ஒரு பொய்ய சொல்லி ஹாஸ்பிட்டல் கிளம்பி வரேன். சரி, சீக்கிரம் வந்துரு. இதெல்லாம் ஓகேடா? சரி. அந்த எக்ஸ்ட்ரா இது வாங்கி சொல்லு. மாமா, ஒரு முக்கியமான விஷயம், நான் உடனே வெளியே போக வேண்டியிருக்கு. மாப்ள, ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு மாப்ள. தெரியும் மாமா. நம்ம ஸ்வீட் பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக ரொம்ப நாளா ஒருத்தர்கிட்ட மீட்டிங் கேட்டு இருந்தேன். அது இப்பதான் மாமா கிடைச்சிருக்கு. ஏகப்பட்ட புது புது டெக்னிக்கை பத்தி சொல்றேன்னு சொல்லிருக்காரு. அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் நேரா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கே வந்துடுறேன் மாமா. போன்ல ஆஸ்பத்திரின்னு ஏதோ பேசினாரு, இப்போ யாரையோ பார்க்க போறேன்னு போய் சொல்றாரு. ஏன் ஆதித்யா மாறி மாறி பேசுறாரு? மாப்ள, நீங்க எதுவும் லேட் பண்ணிடாதீங்க. நாங்க எல்லாரும் கரெக்டா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்க்கு வந்துருவோம். நிச்சயமா லேட் ஆகாது. உங்களுக்கு முன்னாடி நான் அங்க இருப்பேன். சரியா? நான் கிளம்புறேன் மாமா. நான் வரேன். நேரத்துக்கு வந்துருப்பா. சரி தாத்தா, நான் போயிட்டு வந்துடுறேன். இவ எங்க இவ்ளோ வேகமா போறா? இப்ப எதுக்கு இவ வண்டி எடுத்துக்கிட்டு போறான்னு தெரியலையே. ஐயோ, வேம்பு சார் வேற கூப்பிடுறாரு. வணக்கண்ணா. அக்கா எங்கடா? இந்த உட்காந்துருக்காங்க. இப்ப வந்துருவாரு. வாடா செல்லம், வாடா 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 வாடா. என்னடா செல்லம், டாடி வரலன்னு கோச்சுக்கிட்டியா? அதான் வந்துட்டல, இப்போ சரி சரி. ஆதி, உன் பையனை வச்சுட்டு என்னால சமாளிக்கவே முடியல. நீதான் வேணும் வேணும்னு அடம் பிடிச்சிட்டே இருக்கான். அதான் நான் வந்துட்டேன்லக்கா. என்ன, ஆதித்யாக்கு இவ்ளோ பெரிய பையன் இருக்கானா? சரிக்கா, நிஷா எப்படி இருக்கா? வா பார்க்கலாம். அவங்கள யாரும் சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இல்ல இல்ல, அவங்களோட ஹஸ்பண்ட் தான் இப்பதான் பார்க்க வந்திருக்காரு. சரி, சீக்கிரம் பார்த்துட்டு போங்க. சரி. இப்போ எப்படி இருக்கு? ரொம்ப வலி இருக்குங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆபரேஷன் பண்ணிடலாம்னு சொன்னாங்க. பயப்படாம இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆதி, உன் பையனுக்கு தங்கச்சி பாப்பா தான் வேணுமா? ஓ, தங்கச்சி பாப்பாவா? நிஷா, இவன் ஆர்டர் கொடுத்துட்டான், தங்கச்சி பாப்பா தான் வேணுமா? நேத்ரா ஸ்வீட் சாம்ராஜ்யத்துக்கு இன்னொரு இளவரசி வர போறா. நேத்ரா ஸ்வீட்ஸுக்கு மட்டும் இல்ல, அஞ்சலி ஸ்வீட்ஸுக்கும் சேர்த்துதான். ஆமாக்கா. நிஷா, நம்ம குழந்தை பிறக்க போற அதே நேரத்துல என் பொறுப்புல இருக்கிற அஞ்சலி ஸ்வீட்ஸ் கடை மொத்தமும் என் பேர்ல ரெஜிஸ்டர் ஆக போகுது. உண்மையாவே நம்ம குழந்தை ரொம்ப லக்கியான குழந்தை நிஷா.
குழந்தைங்க வளர்ந்து பெருசாகும் போது நம்ம கடைங்களும் பெருசா வளர்ந்து நிக்கணும்ல. அஞ்சலி ஸ்வீட்ஸோட மொத்த கடைங்களும் உன் பேர்ல மாறி இருக்கணும். எதிர்க்க ஆள் இல்லாம நேத்ரா ஸ்வீட்ஸ் மிகப்பெரிய சாம்ராஜ்யமா கண்டிப்பா உருவாகி இருக்கணும். மை ஹார்ட்டி விஷஸ் ஆதி. தேங்க்ஸ்க்கா. வேம்பு சார், ஏய் என்ன பூமி, எதுக்கு வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்பி போன? நான் எத்தனை தடவை உனக்கு ஃபோன் பண்ணி பாக்குறது? எங்க போயிருக்க நீ? அது ஒரு முக்கியமான விஷயம் வேம்பு சார். என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னு சொல்லு பூமி. நீ ஆதித்யா கார் பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவசர அவசரமா போன. அது வந்து நான் இங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல இங்க